ஹாய் மக்களே. நம்ம விஜயண்ணா வந்து திருச்சியில் பேசிட்டு போனதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக இந்த தற்கொலை விஷயத்தை வந்து அவர் ரொம்ப எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு போயிருக்காரு. யார் தற்கொலை, நாங்கள் தற்கொலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஒரு கட்சி தொடங்கினால கொஞ்ச நாள்லேயே அந்த கட்சிக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சுருவாங்க. திமுக எடுத்துட்டிங்கன்னா 200 ஊப்பின்னு சொல்லுவாங்க. அதிமுக எடுத்துட்டிங்கன்னா அடிமைன்னு சொன்ன காலம் போய் இப்போ முரட்டு அடிமை அப்படின்வாங்க. பாஜகவை எடுத்துகிட்டா சங்கின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாருக்கும் தான் அண்ணாமலை இருக்கார்ல, அவரை எடுத்துகிட்டா ஆடுன்னு சொன்னாங்க. இது வரிசையெல்லாம் சொல்லிட்டு தான் வருவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கோபமே படக்கூடாது. ஆனால் இந்த விஜயண்ணா கோவப்படுற விஷயத்துக்கு கோவப்படாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு கோவப்பட்டிருக்காரு. இப்போ இந்த மேகதாது அணை ஒன்று போகுது, அதுக்கு கோவப்படணும், படவே இல்லை. பெரியார் நூலகத்தை வந்து மாபெரும் நூலகமாக மாற்றிருக்காங்க, இதுக்கு அவர் ரொம்ப கோவப்பட்டிருக்கணும், படலை. இன்னொரு விஷயம், திருவள்ளுவர் சிலைக்கு காவி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த ஒரு பெயிண்ட் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கோவப்பட்டிருக்கணும். இதெல்லாம் பேசியிருக்கணும். அவர் அங்கே திருச்சிக்கு வந்திருக்காருன்னா இதெல்லாம் பேசியிருக்கணும். அவர் அங்கே நன்றி சொன்ன மாதிரியே எனக்கு தெரியலை. திருச்சி மக்களுக்கு வந்து நன்றி சொன்ன மாதிரியே தெரில. வந்துட்டு சும்மா 4 வார்த்தை திமுகவை திட்டுவோம், அப்புறம் இந்த தற்கொலை விஷயத்தை எடுத்து பேசுவோம். பேசிவிட்டு அப்படியே அங்கே ஒரு 2-3 பேர் அதில் சேர்ந்தாங்க, தாவேக்காவில் சேர்ந்தாங்க. அதிமுகவுக்கு வந்து தாவேக்காவில் சேர்ந்தாங்க. அதையும் அப்படியே ஒரு இதாக பார்த்துட்டு எப்படியே கிளம்பிடுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு போல். நீங்கள் சினிமாவில் இருக்கும்போது உங்களோட பேர் என்ன இருந்துச்சு? உங்கள் ரசிகர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனில்னு சொல்லுவாங்க. அஜித் ரசிகர்கள் ஆமன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு ரசிகர்களும் மாற்றி மாற்றி இது பண்ணுறதா. இதுக்கு தலைவராக இருக்கிற நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கீழே எவ்வளவோ பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் 3 விஷயம் தான் சும்மா சொன்னேன். இந்த திருவள்ளுவர் சிலை, இந்த பெரியார், இதெல்லாம் இந்த மாதிரி என்னென்ன விஷயத்துக்கு கோவப்படணுமோ அதுக்கு கோவப்படுங்க, அதுக்கு வாயை தரங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா உங்களோட பேச்சை வந்து இந்த வாட்டி திருச்சியில் பேசிவிட்டு அந்த ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களே என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இல்லை என்ன இவர் நம்ம இதே மாதிரி தான் இருக்குது திமுக அது. எனக்கே இந்த வாட்டி விஜய் பேசுனது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்லக்கூடாதுன்னு இருப்பாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக இருக்கவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியே உங்கள் அரசியல் வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் உங்கள் அரசியல் அப்படின்னு சொல்லி போச்சுன்னா வேலைக்காவது காணா போயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் மாற்றி எங்கே எது பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு போயிருங்க. நண்பன் படத்தில் நீங்கள் சொல்லுவீங்களே ஒரு ஃப்ரீ அட்வைஸ், கேட்டால் கேளுங்க கேட்காட்டி போங்கன்ற மாதிரி, அதே மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ அட்வைஸ், கேட்டால் கேளுங்க கேட்காட்டி போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இனிமேல் உங்கள் ரசிகர்களை நீங்கள் தற்கொலைன்னு சொல்லாதீங்க. எங்களை விட நீங்கள் தான் வந்து ரொம்ப தற்கொலை சொல்லிட்டு நாங்கள் மறந்தாலும் நீங்கள் அதை மறக்காமல் எங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகேண்ணா, பாய்ண்ணா.